சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையான பிளேயர் மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுற? அடேங்கப்பா, தேங்க்ஸ் மிஸ்டர் ப்ளூபர்ட். நீங்க நைட் தங்க விரும்புறீங்களா? நாங்க இங்க உங்கள மாதிரியான ஆளுங்க வசதியா வந்து தங்கிட்டு போறதுக்காகவே ரூம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படின்னா, உங்களோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு எனக்கு ஒரு பெட் கொடுக்குறீங்களா? ஓகே, புரிஞ்சுது சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சீக்கிரமா எனக்கு ஒரு பெட் கொடுங்க. என்னோட ஹெச்பி எல்லாம் டவுன் ஆயிட்டே இருக்கு. சார், நீங்க போய் ரூம் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. ரெஸ்பாண்ட் பாயிண்ட் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எப்படியோ வந்துட்டேன், ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ். ஒரு வழியா நான் டைமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இருந்தாலும் இதுல சத்த மாதிரி தான் காட்டுது. நல்ல வேலை, அது வரைக்கும் என்னோட ஐட்டம்ஸ்லாம் பத்திரமா என்கிட்டே தான் இருக்கு. ஹோட்டல் அங்க இருக்குன்னு சொல்லி என்னை காப்பாத்தின பிளேயருக்கு அடுத்த வாட்டி பார்க்கும்போது கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த SLF காட் டயர் கேம் இருக்கே, சும்மா அட்டகாசமா இருக்கு. நல்லா இருக்கு. SLF டவுன்ல எனக்கு கிடைக்கிற இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஒரு மேப், கொஞ்சம் ரெக்வயரி ஐட்டம்ஸ், கொஞ்சம் புது எக்யூப்மெண்ட்ஸும் தேவை. எனக்கு மர்சனரி ட்வின் பிளேட்ஸ்க்கு பதிலா ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஆயுதம் தேவை. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் அதுக்கு பதிலா கொடுத்துருவேன். அந்த டாப் ரேங்க் பிளேயர்ஸ் எல்லாரையும் நான் தோக்கடிச்சிருவேன். அட, யார் இது? பாதி உடம்ப காட்டிட்டு நிக்கிற பறவையா? இவர் ஒரு பிளேயரா? பார்க்க ஏதோ ஸ்டாச்சுக்கு உயிர் வந்த மாதிரி இல்ல? பயமா இருக்கு. முதல்ல நான் ஒரு Dress வாங்கி மாட்டணும். கம்மியான ரேட்ல இருக்கிற துணியை நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. துணிக்காகல நான் ஒண்ணும் இங்க வரல. எல்லா பிளேயர்ஸும் என்ன விசித்திரமா பாக்குறாங்கல்ல, அதனாலதான் வந்தேன். இதுக்கு மேட்சிங் ஹெட் பீஸ் வேணுமே. இது ஓகேன்னு நினைக்கிறேன். காப்ளின் கையில இருந்த ஆக்ஸ் தானே? இந்த கருமத்தை நான் வாங்குவேன்னு நினைச்சியா? இதை எடுத்துப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, உங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் காட்டுங்க. இதோ காட்டுறேன். இங்க ஒண்ணும் பெருசா சுவாரஸ்யமா இல்லையே. இதுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற ஓர்பல் சாப்பரே பரவாயில்லையே. ஆமா, ஓர்பல் சாப்பர் ரொம்ப ரேரான வெப்பன்ல, அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த மாதிரி ஒண்ணுதான் எனக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு வெப்பன் வேணும்னா நான் உங்களுக்கு செஞ்சு தான் கொடுக்கணும். நீங்க செஞ்சு தருவீங்களா? மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வாங்க. செகண்ட் டேலிலிருந்து 3வது நகரமான தேர்ட் ரேமா செல்வதற்கு நாம் டயர்மாஷ் வேஸ்ட் வழியாகத்தான் இப்பொழுது செல்ல வேண்டும். போற வழியில இங்க ஒரு பெரிய குவாரியை நம்மளால பார்க்க முடியும். அப்ப நான் அவருக்கு இங்க இருந்து மெட்டீரியல் கொண்டு போய் கொடுத்தா அவர் எனக்கு ஸ்ட்ராங்கான வெப்பன் செஞ்சு கொடுப்பாரு. அடிச்சு ஓட. வெறும் கல்லுதான் வந்து விழுது. வெப்பன் செய்யறதுக்கான பொருள் எங்க போய் இருக்குன்னு தெரியலையே. ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பன் செய்யணும்னா ஒரு 5ல இருந்து 6 பொருள் வேணும்னு சொன்னாரே. நானும் இங்க ஒரு அரை மணி நேரமா உடைச்சிட்டு இருக்கேன். எனக்கு 2 பொருள் தான் கிடைச்சிருக்கு. சேத்துல கால வச்சு வேலை செய்யறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடச்ச, இந்த சுரங்கத்தை உடைக்கிறதுக்கு வாங்கின இந்த பிக்காக்ஸ் வேற தூக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். என்ன வேலை செய்ய விடுறியா? ஓகே, எனக்கு புரிஞ்சுது. இவ்வளவு நேரம் நீ சைலண்டா இருந்ததுனால உன்னை விட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனா நீ மோசமா மாறினதுனால நான் எவ்வளவு மோசமானவன் உனக்கு காட்டுறேன். இப்ப புரிஞ்சுதா என்னோட கோபம்? உன்னோட கதையை நான் முடிக்காம நான் போக மாட்டேன். இப்ப நான் போட்டிருக்கிற ஸ்பிளிட் பிளேட் லெதர் ஆர்மர் இந்த சேத்துல இருக்கிற தவளையோட தோலை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. இது ஒரு ஸ்பாஷ் ரெசிஸ்டன்ஸ். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பாஷ் அட்டாக்ல இந்த தவளை கிட்ட காட்டினா வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பிளஜின் இல்லனா பியர்ஸ் அட்டாக். அதனால எனக்கு இப்ப கோப்ளின் ஆக்ஸ் எடுக்கிற நேரம் வந்துருச்சு. அதுவும் அது பிளெண்டா இருக்கிறதுனால அதால பிளஜின் அட்டாக் கூட சமாளிக்க முடியும். இதுல இந்த சேரு வேற
இதுல என்னால ஃபாஸ்டா கூட நடக்க முடியலையே. இந்த சதுப்பு நிலம் வீரர்களோட வேகத்தை கணிசமான முறையில குறைத்து விடும். கிட்டத்தட்ட அவங்க ஊர்ந்து போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப்பை வச்சுக்கிட்டு உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாதுன்னு என்னால பந்தய கட்ட முடியும். ஹ்! கொஞ்சம் கூட கஷ்டப்படாம இதை நான் ஈஸியா எடுத்துட்டேனே. திரும்பவும் சுரங்கத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். கஷ்டம் தான், ஆனா அதெல்லாம் பரவாயில்ல. என்னால இந்த இடத்துல நிறைய புது பிளேயர்ஸ பார்க்க முடியுது. கண்டிப்பா பண்ணலாம். சரி, நீ எல்லாம் அதுவே சம்மர் பிரேக் ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சோ நான் சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கணும். கும்பல்ல மாட்டிக்க கூடாதுன்னா இங்க எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு போனோம். 3 ஹவர்ல சும்மா சுரங்கத்தையே சுருட்டிட்டு வந்துட்டு போல. பின்ன பவர்ஃபுல்லான ஆயுதம் செய்யறதுக்கு இதெல்லாம் வேணும் தானே. சரி கொஞ்சம் இரு, நான் என்கிட்ட இருக்கிற லிஸ்ட காட்டுறேன். ம். ஆஹா, ம்? மினுமினுக்கிற மார்ஸ் கஃபின் கல்ல கொண்டு வந்திருக்கேன். ஓ, வித்தியாசமா இருந்துச்சு, அதனால எடுத்துட்டு வந்தேன். நான் இந்த கல்லை யூஸ் பண்ணி செஞ்சு கொடுக்கறேன். ஓ, மினுக்குதே. எனக்கு ஓகே, நான் எடுத்துக்கிறேன். 2 வேணும். கண்டிப்பா, நான் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடுறேன். எப்படி இருக்கு? நீ கேட்ட 2 மார்ஸ் டேகர்ஸ். ஓ, காட்டர் வெப்பன்னா இதுதானா? இது மட்டும் என்கிட்ட இருந்தா எவ்வளவு கிரிட்டிக்கலான பொசிஷனா இருந்தாலும் சரி என்னோட டியூரபிலிட்டி பாதி தான் குறையும். இது என்னோட பிளே ஸ்டைலையே அசத்தலா மாத்த போகுது. இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் கிடைச்சா என்கிட்ட கண்டிப்பா கொண்டு வந்து கொடு. உங்க ஆயுதங்களை உயர்த்தி கொடுக்கறது தான் எங்களோட வேலை. உயர்த்தி கொடுக்கறதா? என்ன மாதிரி திறமை இருக்கிற ஆளால வெறும் ஆயுதங்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மேஜிக் பண்ண முடியும். நாங்க உங்க ஆயுதங்களை அப்டேட் கூட பண்ணி தருவோம். ஆ? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை மாதிரி. அதனால நாங்க இதை அப்கிரேடுன்னு வெளியே சொல்லாம உயர்த்தி தருவோம்னு வெளியே சொல்லுவோம். ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்லணும். இங்க என்பிசியோட பேச்சும் பழக்க வழக்கங்களும் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவர் என்கிட்ட ரொம்ப கரெக்டா பேசிட்டு இருக்காரு. என்ன ஏஐன்னு தெரியுமா? சரி, இப்போ ரொம்ப இருட்டாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டவுனுக்குள்ள சுத்துறது பாதுகாப்பு இல்ல. ஏன் அப்படி? ஏன்னா இங்க நைட் டைம்ல சுத்துற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆபத்தானது. ஓ, இந்த கேம்ல இப்படிலாம் கூட இருக்குமா? ஓகே, நான் பார்த்து இருந்துக்கிறேன். சரிப்பா, அப்புறம் பார்க்கலாம். அவர்கிட்ட நான் எதையோ சொல்லிட்டேன். நான் செத்ததுக்கான பெனால்டி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. என்கிட்டதான் தரமான சம்பவம் இருக்கு. உஸ்ஸா! அது எல்லாத்தையும் நான் அந்த ஆபத்தான மான்ஸ்டர்ஸ் மேல பயன்படுத்தி அதுங்க எல்லாத்தையும் தரமான முறையில தோக்கடிச்சு என்னோட பாயிண்ட்ஸ் நான் ஏத்த போறேன்.